காமாலைக்கான மருத்துவம். காமாலை இன்னைக்கு வந்து நிறைய வகை இருக்குது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரே உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காமாலை வரும். காலையில் இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சோறு, சாயந்தரம் சப்பாத்தி. இந்த திருப்பி 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 அதையே சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடலில் இருக்கிற சுரப்பிகளுக்கான எல்லா சுரப்பிக்கும் வேலை இல்லாமல் போயிடும். அந்த ஒரு 7, 8 சுரப்பி மட்டும் சுரக்கும். நம்ம உடம்புல குறைஞ்சது 10, 200 வகையான சுரப்பிகள் இருக்குது. மாற்றி மாற்றி சாப்பிட்டா தான் எல்லா சுரப்பிகளும் வேலை செஞ்சால் தான் அந்த காமாலை வராது. ஒரே உணவுகள் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வரும். முக்கியமாக கீழ்க்காய், கீழாநெல்லி வகையை சேர்ந்தது தான். நாட்டு மாட்டு பால், பூண்டு, மஞ்சள், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காமாலை, வரக்காமாலை, ஊதுகாமாலை, நெடுநாள்பட்ட காமாலை, அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். காமாலை வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு பசி எடுக்காது, தூக்கம் வராது, கை கால் கண் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலராக இருக்கும். ரத்தோட்டங்கள் வந்து கண்ணுக்கு போகாது, சிறுநீரகம் பாதிக்கும், சிறுநீர் கழிக்க முடியாது. அவங்க சிறுநீர் கழிச்சாங்கனாக்கா மஞ்சள் கலரில் இருக்கும். தூக்கம் அதிகம் இல்லாதனால, அதிக சூட்டுனால, நேரம் தவறி சாப்பிட்றதுனால, நல்லா தண்ணி குடிக்காதனால இந்த காமாலை அப்படின்ட்டு வரும். அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு ஒரே வகை உணவுகளை சாப்பிடக்கூடாது, பழக்கத்தில் வச்சுக்கிறக்கூடாது. ஆர்கானிக் உணவு, அதாவது ரசாயனம் உரம் போடாத உணவுகளை, சிறுதானியங்கள், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு மாற்றி மாற்றி எல்லாம் சாப்பிட்றப்போ இந்த மஞ்சக்காமாலை அப்படின்ற நோய் வரவே வராது. தண்ணி நிறையா குடிங்க, நேரத்துக்கு தூங்குங்க. எந்த விதமான மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் அதுக்கான மருந்து நாம் காலடியிலே இருக்குது. நிறைய மருந்து சொல்லியிருக்கோம். இப்போ அதில் சீக்கிரமாக நல்லாகக்கூடிய ஒரு மூலிகை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா, கீழா நெல்லி வகையிலேயே இது கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லி, கிராமப்புறத்தில் வந்து இதை குச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, குச்சி கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மருத்துவத்துக்கு நம்ம காமாலையை, எந்த வகை காமாலைனாலும் சரியாகிறதுக்கு ரொம்பவும் புத்துணர்ச்சியாக இருக்கும். சீக்கிரம் பசி எடுக்க வைக்கும், சீக்கிரமாக நோயை குணப்படுத்தும். கீழ்காய் நெல்லி, ஒரு பல் பூண்டு, சீரகம், சிறு துண்டு மஞ்சள், இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டுப்பால் ரெண்டும் கிடச்சதுனாக்கா நீங்கள் எடுத்துக்கிறலாம். பச்சை வகை மருந்தாக இருக்கிறது அதிகம் சாப்பிடணும் அப்படின்றது இல்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நேரம் குடிச்சிட்டே வாங்க. உணவுகள் வந்து ஒரே கஞ்சி சாதம், பருப்பு சாதமாக சாப்பிடுங்க. மாமிச உணவுகள், புளித்த உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படியேப்பட்ட மஞ்சக்காமாலையும் சீக்கிரம் சரியாயிரும். காமாலைக்கு கீழ்காய் நெல்லி, இந்த இலை, பூண்டு, சீரகம், மஞ்சள், நாட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற ரணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு குடித்தா நாளைக்கு கொஞ்சம் காமாலை குறையும், நாளைக்கு குடித்தா மறுநாளும் குறையும். இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் சாப்பிட்டாங்கன்னா அந்த காமாலை முழுமையாக சரியாயிடும். காமாலைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.